ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மாஸ் தமிழ் சேனல். கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா பார்த்து கேட்க, நான் வந்தது கூட கவனிக்காமல் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்களே, நான் அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லா சொல்கிறாங்க. அம்மா எங்கே இருந்துக்கிட்டு தான் கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, ஏன் நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கறத கேட்ட சூர்யா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்காக இப்போ நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, நீங்கள் காலையிலேயே சரியாமல் சாப்பிடாமல் இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வரதுக்காக வந்தேன், இங்கே வந்த பிறகு தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சூர்யாவும் மகாவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அடுத்ததான் அங்கேருந்து கிளம்புற மகா என்ன பண்ணுறாங்க, ஆட்டோவில் போகும்போதே வந்து யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஒரே குழப்பத்தோட யாராக இருக்கும், எதுக்காக வந்துட்டு போயிருக்காங்க வக்கீல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த பிரபா என்ன பண்ணுறாங்க, எதையும் யோசிச்சபடியே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோ கூட வராது தெரியாமல், அம்மா எங்கம்மா பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நிறுத்த அங்கேருந்து ரொம்பவே யோசனையில் இருக்க மகா என்ன பண்ணுறாங்க, திடீர்னு பிரபா பார்த்து, பிரபா நீ எங்கே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் நடந்ததை பற்றி மகா சொல்ல ரொம்பவே வருத்தப்படுறாங்க கோடீஸ்வரி. இப்படி இருக்கிறத பார்க்க ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை கேட்ட பிரபா, அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் தான் எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் சொன்னது நான் எப்படியோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் ஆகலம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபா பார்த்த மகா, தயவு செய்து நிம்மல்ட்டு ரோட்டில் நடந்து வரும்போது கவனமாக வா, இன்றைக்கி நான் வரவே ஏதோ உன்னை காப்பாற்றிட்டேன், இன்னொரு டைம் இது மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் வருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறத கேட்ட மகா, நீ மனசுக்குள்ளே என்ன தான் வந்து வருத்தப்பட்டு உண்மையை சொன்னாலும் உன் கண்ணு காட்டி கொடுக்குது, நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் பிரபாவுக்கு மகா சில அட்வைஸும் வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் கோடீஸ்வரர் அழுதுகிட்டே எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட மன்னிப்பும் கேட்க, ஐயோ என்னம்மா என்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே நடந்த பிரச்சனையில் நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, அதனால தான் அதை நினச்சி ரொம்பவே கவலையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சித்ராதேவியை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக மகா இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துடுறாங்க. இதை பார்த்த கோடீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்க, மகா வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்டு எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, ஆமாம் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களே, அப்புறம் எதுக்காகம்மா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்படிலாம் பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கோவமாக மகா வந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. இந்த பக்கம் அனாமிகா விஜய்க்கு டிஃபன் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாள் குறித்து கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இதை கேட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. அந்த சமயத்தில் உள்ளே வந்த மகாவை பார்த்த ராஜலட்சுமி, மத்தியானத்துக்கு வந்து லஞ்சு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன சூர்யாவுக்கு, ஆனால் இவ்வளோ நேரம் கழிச்சு வரைய அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. எதுக்காக இவ்வளோ நடந்து நீ அங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேள்வி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மோசம் செஞ்சதெல்லாம் வந்து பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத கேட்ட விஜய், அம்மா யாரம்மா கேட்குறீங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறத பார்த்த காயத்ரி, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்ப காயத்ரி மகாவை பார்த்து கேள்வி கேட்க, உடனே நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கறத கேட்ட அனாமிகா என்ன பண்ணுறாங்க, என்ன நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் கேள்வி கேட்குறாங்க, இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, எல்லாம் புரிஞ்சு பேசுகிறா, ஆனால் அந்த மகாவுக்கு எங்கே விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் வந்து மகாவை நிற்க வச்சு கேள்வி கேட்கறத பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்களுக்கு வந்து எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. மகா பக்கம் இருக்க நியாயத்தையும் மகாவுக்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வாய மூடுறாங்க. அதுக்கப்புறமும் நீ வாய மூடிட்டு அப்படியே இருக்காத மகா, எல்லாரும் உன்னை மிதிச்சுக்கிட்டே போவாங்க, அவங்க எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் மறுநாள் ஒரு பூஜைக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பிரபாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வருது. இதை கேட்ட விஜய் ரொம்பவே ஆவேசத்தோட என்ன பண்ணுறாரு, பிரபாவை பார்க்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே போன பிரபாவுக்கு பிளட்டும் கொடுக்குறாரு. விஜய் பிரபாவை போய் பார்த்துட்டு வரதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டிவிக்கு முன்னாடி அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.